வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன். ஒர்க் ஷீட் 17 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following statement is wrong? நம்மளுக்கு பெரிசைக்ளிக் ரியாக்ஷனை பத்தின டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. All the pericyclic reactions are concerted. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான் எனக்கு. ஏன்னா நமக்கு எந்த விதமான பாண்ட் பிரேக்கும் பாண்ட் ஃபார்மேஷனும் நடக்காது. அப்போ ரியாக்ஷன் வந்து த்ரூ சைக்ளிக் டிரான்சிட் ஸ்டேட் மூலமா தான் நம்மளுக்கு நடக்கும். இட் இஸ் அ கான்சென்ட்ரேட் ரியாக்ஷன், சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன். ஓகே, மெக்கானிசம் வந்து அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆல் த பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் நாட் ஸ்டீரியோ ஸ்பெசிபிக். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு இன்கரெக்ட். ஏன்னா பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கான்சென்ட்ரேட் மெக்கானிசம் சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கிறதுனால நம்மளுக்கு 6 மெம்பர் சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட்டோ அல்லது 5 மெம்பர் ஸ்டேட் நடக்கிறதுனால நமக்கு ஸ்டீரியோ ஸ்பெசிபிக்கா தான் நடக்கும். ஸ்டார்டிங்ல நம்ம என்ன ரீஜன் எடுத்திருக்கோமோ அந்த சப்போஸ் ஒரு ஆர் கைரல் குரூப் இருக்குன்னா அதனோட கான்ஃபிகரேஷன் அங்க வந்து ரீடைன் ஆகும் நம்மளுக்கு ப்ராடக்ட். சோ தே ஆர் ஸ்டீரியோ ஸ்பெசிபிக். சப்போஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The pericyclic reaction do not involve intermediate. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ல எந்த விதமான அயானிக் இன்டர்மீடியமே கிடையாது. கேட்டையான், ஆனையான் அந்த மாதிரி எதுவுமே ஃபார்ம் ஆகாது. எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் தான் நமக்கு நடக்கும். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் கோ வயா சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட். எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டையினோஃபைல் எடுங்க. இது ஃபேமஸ் டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு எப்படி நடக்குது? த்ரூ த எலக்ட்ரான் மூவ்மெண்ட். எந்த விதமான இன்டர்மீடியட்டுமே இந்த ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகுறது கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு 6 மெம்பர் சைக்ளிக் ரிங் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஒரு 6 மெம்பர் சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல நடக்குது, நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோ அப்போ இந்த ரியாக்ஷன், இந்த பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் எல்லாமே நமக்கு வந்து கான்சென்ட்ரேட், நோ இன்டர்மீடியட், இட் ஹேப்பனிங் வயா சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட். அப்போ நம்மளுக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் பி, அதாவது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நமக்கு வந்து கேட்டிருக்கிறது ரியாக்டிவிட்டி ஆஃப் 1 to 4. நம்மளுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டையின் கொடுத்திருக்காங்க. ஓகே, வெரைட்டி ஆஃப் டையின்ஸ் கொடுத்திருக்காங்க. அது அந்த டையின்ஸ்ல வந்து மெலைக் அன்ஹைட்ரேட்டோட எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மெலைக் அன்ஹைட்ரேட் பாருங்க. இட் இஸ் அ டையினோஃபைல். ஏன்னா நம்மளுக்கு அல்கீனோட ஒரு ரெண்டு சைடு பை எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. சோ சைக்ளிக் காம்பவுண்ட், இட்ஸ் a very good டையினோஃபைல். ஓகே, இப்போ இந்த டையினோஃபைல் இங்க இருக்கக்கூடிய டையினோட ரியாக்ட் பண்ணணும்னா இட் will undergo 4+2 cyclo addition reaction, அதாவது சைக்ளோ நம்மளுக்கு டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன். டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு டையின் செலக்ட் பண்ணும்போது அந்த டையின் வந்து சிஸ்ஸாய்டா இருக்கணும். ரெண்டு டபுள் பாண்டுமே சேம் சைடா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ரியாக்ஷன் வந்து வேகமா நடக்கும். ஏன்னா அது வந்து சைக்ளிக் டிரான்சிஷன் நடக்கிறதுனால. சோ மோஸ்ட்லி பார்க்க போனீங்கன்னா நம்மளுக்கு ஏசைக்ளிக் டையின்ஸை விட சைக்ளிக் டையின்ஸ் வந்து மோர் ப்ரிஃபரபிள். ரீசன் அங்க டபுள் பாண்ட் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். சோ அப்போ நம்மளுக்கு ஏல உள்ள அந்த சைக்ளோபென்டா டையின் தான் ரொம்ப வேகமா நம்மளுக்கு ரியாக்ஷன் பண்ணும். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் பார்க்க போனா இதுக்கு தான் ஹையா இருக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு சிஸ் டையின் அப்படின்றதுனால. அடுத்து நீங்க பாருங்க கொடுத்திருக்கிறதுல செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல இந்த டையின் வந்து நம்மளுக்கு டிரான்சாய்ட் பொசிஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து ஃப்ரீ ரொட்டேஷன் நடக்க முடியாத அளவுக்கு ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கிறது வந்து பல்கியான குரூப். சோ அப்போ இங்க வந்து இது டிரான்ஸ்ல தான் ரீடைன் ஆகும். இது வந்து டிரான்ஸ்ல தான் ரீடைன் ஆகும். சோ அப்போ இது கண்டிப்பா ரியாக்ஷன் வந்து ரொம்ப புவரா தான் நடக்காதுன்னே நம்ம சொல்லலாம். இப்போ அதிகப்படியா நடக்கக்கூடியது வந்து சைக்ளிக் டையினும், லீஸ்டா நடக்கக்கூடியது இந்த டிரான்ஸ் டையின். இதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண பார்ப்போம். ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான் அதிகமா இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு எங்க கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் பில மட்டும்தான் இருக்கு. மத்த எதுலயுமே நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஓகே, இது தெரிஞ்சாலே நம்மளால கரெக்டான ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியும். பட் நம்ம செக் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்ட்ரக்சர் தான் லீஸ்டா இருக்கும். இங்க செகண்ட் தான், ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால லீஸ்டா தான்.
இப்ப நம்ம இந்த 3வது உள்ளது 4வது உள்ள ஸ்ட்ரக்சரையும் பாருங்க. எஸ்பெஷலி இந்த காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு ப்ரீ ரொட்டேஷன் நடந்து சிஸ் அண்ட் டிரான்ஸா மாறிட்டே நமக்கு இருக்கு. ஆனா டிரான்ஸ்ல தான் நம்மளுக்கு 95% இருக்கு, சிஸ்ல ஒன்லி 5%. சோ அப்ப இதுவுமே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு லீஸ்டா தான் இருக்கும். சோ 4th ஒன் தான் நம்மளுக்கு டிரான்ஸ்க்கு அப்புறம் உள்ளதுல வரும். இன் பிட்வீன்ல தேர்ட் ஒன் வரும். சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்மளுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டையின்ஸ் கொடுத்திருக்காங்க. மலைக் அன்ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு டையின் டைனோஃபைல் இருந்ததுன்னா நம்மளுக்கு 4+2 சைக்ளோ அடிஷன் டீல்ஸோட ரியாக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். டீல்ஸோட ரியாக்ஷன்ல கண்டிஷன் வந்து டபுள் பாண்ட் வந்து சிஸ் பொசிஷன்ல இருக்கணும். ஒரே சைட்ல இருந்தாதான் அந்த ரியாக்ஷன் நமக்கு நடக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்மளுக்கு இது வந்து என்ன டைப் ஆஃப் சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டார்டிங் காம்பவுண்ட் பாருங்க, நம்மளுக்கு வந்து நம்ம நம்பரிங் பண்ணலாம். இங்க ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, 1 2 3 4 5. ஓகே, ஆக்சுவலி அல்லது நான் ஆப்போசிட்டா கூட நம்பர் பண்ணலாம் இல்லையா? 1 2 3 1 2 3 4 and 5. ஓகே, இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? இந்த ஹைட்ரஜன் வந்து 5th பொசிஷனுக்கு நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. எப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இங்க மூவ் ஆயிருக்கு, அடுத்து இந்த டபுள் பாண்ட் இங்க மூவ் ஆயிருக்கு, இந்த டபுள் பாண்ட் இங்க மூவ் ஆயிருக்கு. ஓகே, நடந்திருக்கிறது வந்து ஹைட்ரஜன் வந்து 1 to 5th பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகே, சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஹைட்ரஜன் வந்து 5th பொசிஷனுக்கு போனதுனால இது வந்து 1,5 சிக்மாட்ரோபிக் ஹைட்ரஜன்ஸ். அடுத்த ரியாக்ஷன் பாருங்க. The concentrated photochemical reaction between two olefins leading to cyclobutane ring. Cyclobutane ring நம்மளுக்கு photochemical reaction நடக்கணும் அப்படின்னா 2 ethylene compound வந்து in the presence of sunlightல நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா? நம்மளுக்கு cyclobutane ஃபார்ம் ஆகும். இந்த cyclobutane நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மல் இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு 4n சிஸ்டம் இல்லையா? ரெண்டுமே 2+2ன்றதுனால இங்க 2π எலக்ட்ரான் இருக்கு, இங்க 2π எலக்ட்ரான். நம்ம சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் இது ஞாபகத்துல வச்சுக்கலாம் நம்ம, தெர்மல் கண்டிஷன் அண்ட் போட்டோகெமிக்கல். 4n சிஸ்டம் எல்லாமே நம்மளுக்கு சிமெட்ரி பார்த்தோம் அப்படின்னா சூப்ரா அண்ட்ரா அல்லது நம்மளுக்கு அண்ட்ரா சூப்ரா இருக்கும். அதாவது ஹோமோ லூமோ வந்து நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய சிமெட்ரி இந்த மாதிரி இருக்கும். சூப்ரா அண்ட்ரா அல்லது அண்ட்ரா சூப்ரா இருந்தா நம்மளுக்கு தெர்மலா நடக்கும். அதே இது நம்மளுக்கு போட்டோ கெமிக்கலா நடக்கணும்னா வச்சுக்கோங்க, சூப்ரா சூப்ரா அல்லது அண்ட்ரா அண்ட்ராவா நமக்கு இருக்கும். ஓகே, அதே மாதிரி சிஸ்டம் வந்து 4n+2 சிஸ்டமா இருந்ததுன்னா நம்மளுக்கு இங்க வந்து சூப்ரா அண்ட்ரா அல்லது அண்ட்ரா சூப்ரா இருக்கணும், ஹோமோலூமோ. இங்கேயுமே அதேதான், சூப்ரா அண்ட்ரா ஆர் அண்ட்ரா சூப்ரா. ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். சோ நம்மளுக்கு கொடுத்திருக்க சிஸ்டம் வந்து 2π எலக்ட்ரான் சிஸ்டம். இது ஒரு 4n டோட்டலா நமக்கு 4n சிஸ்டம் அப்படின்றதுனால நம்மளுக்கு இது நம்மளுக்கு போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா சூப்ரா சூப்ரா இருக்கணும் அல்லது அண்ட்ரா அண்ட்ரா இருக்கணும். நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் சிக்மால உள்ளது கண்டிப்பா வராது. 1π1 சிக்மா கிடையாது, ரெண்டுமே பை எலக்ட்ரான் தான் நம்மளுக்கு இன்வால்வ் ஆகுது. சோ அப்போ ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து இன்கரெக்ட். ஆப்ஷன் ஏ அண்ட் பி பாருங்க, பை எலக்ட்ரான் π2 சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஒன்ல சூப்ரா அண்ட்ரா இருக்கு. இது வந்து தெர்மல் கண்டிஷனுக்கு தான், போட்டோ கெமிக்கல் கிடையாது. போட்டோ கெமிக்கல்னா நம்மளுக்கு வந்து சூப்ரா சூப்ரா இருக்கும். சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனது எந்த மாதிரியான கண்டிஷன்ல நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் காம்பவுண்டுக்கும் ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கும் நம்ம பார்க்கும்போது கிடைச்சிருக்க ப்ராடக்ட்ல வந்து மொத்தம் 6π எலக்ட்ரான் தான் நம்மளுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஏன்னா நீங்க டபுள் பாண்ட் அப்படி ரீடைன் தான், ஒரு டபுள் பாண்ட் நம்மளுக்கு ரீடைன் ஆகுது. ஸோ 6π எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றதுனால. ஓகே,
இந்த மாதிரி நம்மளுக்கு 6 எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. எலக்ட்ரோசைக்ளிகேஷன் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு 4n+2 எலக்ட்ரான்ஸ், ஓகே, 4n+2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது தெர்மல் கண்டிஷன்ல ரியாக்ஷன் நடக்கணும்னா நம்மளுக்கு வந்து அது வந்து டிஸ்ரோட்டேட்டரி. அதே இது போட்டோகெமிக்கல் இதுல நடக்கணும்னா நம்மளுக்கு வந்து கான் ரொட்டேட்டரி. இதுதான். அதே இது நம்மளுக்கு 4n சிஸ்டமா இருந்தா தெர்மல் கண்டிஷன்ல கான் ரொட்டேட்டரி, போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ல டிஸ்ரோட்டேட்டரி. ஓகே, இந்த கான்றது நம்மளுக்கு ரொட்டேஷன் ஆஃப் த அந்த ஆர்பிட்டல் இதுதான் நம்ம ரொட்டேட் பண்றோம். இந்த சிஸ்டம் எல்லா எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷனுமே அலௌட் தான். நம்மளுக்கு ரொட்டேஷன் ப்ராப்பரான ரொட்டேஷன் இருந்தா இந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்க சிஸ்டம்ல வந்து 6 எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆகுறதுனால இது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வருது. 4n+2 எலக்ட்ரான் சிஸ்டத்துல வருது. கண்டிஷன் நம்மளுக்கு தெர்மல் கண்டிஷன். சோ ரொட்டேட்டரி வந்து நமக்கு டிஸ்ரோட்டேட்டரி. சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6 electrons are involved. Thermal conditionன்றதுனால it is a disrotatory electrocyclization reaction. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்மளுக்கு டையீன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த டையீன்ஸ்ல எது வந்து டீஜெனரேட் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நம்மளுக்கு கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது வந்து 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். இட் இஸ் a 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல டீஜெனரேட் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட், அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு சேம் காம்பவுண்ட் தான் கிடைக்கணும். அப்போ அது பாசிபிலிட்டி இருக்குது ஒன்லி ஆப்ஷன் ஏ. எப்படின்னா நம்ம நம்பரிங் பண்ணலாம். இந்த காம்பவுண்ட்ல டபுள் பாண்ட் எந்த பாண்ட் வந்து ஓபன் ஆகுது அப்படின்றத வச்சு இது வந்து நம்மளுக்கு 1 2 3. ஓகே, அதே மாதிரி இது 1 2 3. நான் 1 நம்பரிங் கொடுத்திருக்கிறது வந்து எந்த பாண்ட் கிளீவ் ஆக போகுதோ அந்த பாண்ட் தான். சோ இந்த பாண்ட் இப்படி கிளீவ் ஆகும். ஓகே, சோ நம்மளுக்கு எலக்ட்ரான் இது இங்க இது இங்க மூவ் ஆகுறதுனால இந்த எலக்ட்ரான் இங்க மூவ் ஆகும். இந்த எலக்ட்ரான் இந்த பாண்ட் எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு இங்க மூவ் ஆகும். இது இந்த மூவ் ஆகும். ஓகே, சோ அப்போ இந்த பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான் தான் நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆகுது. டோட்டலி 6 எலக்ட்ரான், சாரி எஸ், இந்த பாண்ட் இந்த சைக்ளோப்ரோபைன் ரிங்ல உள்ள பாண்ட் நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்ப 3,3 தெர்மல்ல வந்து 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன? ஜஸ்ட் ஆப்போசிட்ல நம்மளுக்கு வந்து சைக்ளோப்ரோபைன் ரிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் அதேதான் திருப்பி இல்லையா? அப்போ டீஜெனரேட் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து ஆப்ஷன் ஏல தான் நம்மளுக்கு பாசிபிள். மற்ற காம்பவுண்ட்ஸ் அப்படி நம்மளுக்கு சேமான காம்பவுண்ட் பட் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து நம்மளுக்கு கிடைக்காது. எங்கேயுமே பாசிபிலிட்டி இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்மளுக்கு வந்து ஒரு அல்கைல் நைட்ரோ காம்பவுண்ட் அண்ட் அல்கீன் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல நம்மளுக்கு வந்து சொல்ல போனா இது வந்து ஒரு டபுள் பாண்ட். ஆக்சுவலி இங்க டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட். இது ஒரு டையீன், இது வந்து ஒரு டையீனோஃபைல். டையீனோஃபைல் வந்து ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்போட அட்டாச்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து நல்ல வேகமா ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இங்க வந்து 4+2 சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன் தான் நடக்க போகுது. ஸோ டீல்ஸோட ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட். டீல்ஸோட ரியாக்ஷனோட நம்ம ரீஜியோ செலக்டிவிட்டி பார்த்தோம்னா ரீஜியோ செலக்டிவிட்டியில வந்து எப்பவுமே நம்மளுக்கு 1,2 அடிஷன் ப்ராடக்ட் அல்லது 1,4 அடிஷன் ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணும். இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். இந்த டையீன் வந்து நான் இந்த மாதிரி வரையறேன். சிஸ் சைடா நான் வரையறேன். இப்போ நம்மளோட டையீனோஃபைல். ஓகே, ஸோ எலக்ட்ரான் மூவ்மெண்ட் நம்ம எந்த சைட்லையும் டைரக்ஷன்லையும் போடலாம். ஸோ இட் வில் ஃபார்ம் அ ப்ராடக்ட். 4+2 சைக்ளோ அடிஷன் நடந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ டீல்ஸோட ரியாக்ஷன் கிடைச்சது நம்மளுக்கு வந்து 1,4 அடிஷன் ப்ராடக்ட் நம்மளுக்கு ஸ்டேபிளா கிடைக்கும். 1,3 கிடைக்கக்கூடியது வந்து ஸ்டேபிள் கிடையாது. ஓகே, நம்மளுக்கு வந்து 1,4 அடிஷன் ப்ராடக்ட். இது வந்து
1,4 addition product. இந்த 1,4 addition product செகண்ட் இதுல என்ன பண்ணிருக்காங்க, டைட்டானியம் ட்ரைக்ளோரைட் அண்ட் HCl. இட் இஸ் a NEF reaction. NEF reactionல நைட்ரோ குரூப் வந்து நம்மளுக்கு CO குரூப்பா நமக்கு மாறும். ஓகே, வந்து CO குரூப்பா நமக்கு மாறும். இட் இஸ் a NEF reaction. ஓகே, ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து இந்த கொஸ்டின்ல வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த சாரி, நமக்கு 1 2 3 4 யா, இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுலயுமே என்ன டைப் ஆஃப் சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா இதுல ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நம்ம பார்க்கலாம். எந்த மாதிரியான நம்பரிங் ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம். இந்த மாலிகுல்ல நம்மளுக்கு வந்து நம்பரிங் பண்ணா ஃபர்ஸ்ட் இது 1 2 3. ஓகே, அதே மாதிரி இங்க வந்து 1 2 3. ஓகே, சோ 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் நமக்கு நடக்கும். டோட்டலா கவுண்ட் நம்பர் கவுண்டி நான் 4 5 6 7 8. ஓகே, இந்த மாதிரி நம்பர் பண்ணிக்கிறேன். இப்ப நம்மளுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பார்ப்போம். 1 2 3. சோ அப்போ பார்க்க போனா இது வந்து 3 3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, அதுதான் நடந்திருக்கு. ரியாக்ஷனை பார்க்கலாம், மெக்கானிசம் பார்க்கலாம். இந்த 3ல உள்ள பொசிஷன்ல உள்ளது வந்து நம்மளுக்கு இந்த எலக்ட்ரான் இங்க மூவ் ஆகும். ஓகே, இந்த எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜன் பக்கத்துல இந்த பாண்ட்ல மூவ் ஆகும். ஓகே, இது வந்து நம்மளுக்கு இந்த தேர்ட் பொசிஷன். ஸோ நம்மளுக்கு சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஒரு 3 to 3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடைச்சு எந்த மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்குது, இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, ஆக்சிஜன் பக்கத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த தேர்ட் அண்ட் 8th பொசிஷன்ல, அதனாலதான் நான் நம்பர் பண்ணேன் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, நம்பரிங் பண்ண நம்மளுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 6 7 இடையில டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, இங்க ஒரு மெத்தில் குரூப்பும் நமக்கு இருக்கு. ஓகே, இததான் எந்த மாதிரி எழுதலாம் நம்ம, டபுள் பாண்ட் மெத்தில் குரூப் அண்ட் CH. ஓகே, ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு இதுதான் ப்ராடக்ட். ஸோ த ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The number of nodes present in the highest occupied molecular orbital of 1,3 5 hexatriene in its ground state சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப நமக்கு 1,3 hexatriene 1,3,5 hexatriene ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட 1,3,5 hexatriene. இதோட நம்மளோட மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் FMO டயக்ராம் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நோட் கேட்டிருக்காங்க இல்லையா, நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து நம்மளுக்கு வேவ் ஃபங்க்ஷன் நம்பரை விட கம்மியா இருக்கும். ஸோ n-1 தான் நமக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸோட வேல்யூ. ஓகே, நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹெக்ஸாட்ரைனுக்கு நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்ல நம்ம வரையலாம். Ψ1 அப்படின்றது நம்மளுக்கு என்ன வரும், டோட்டலா 6 பை ஆர்பிட்டல் 2 5
நான் இந்த காம்பவுண்டோட ஜஸ்ட் ஹோமோ பார்ட் மட்டும் தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, கம்ப்ளீட்டா எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்க பார்ட். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு கிரவுட் ஸ்டேட்ல தான் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் மோஸ்ட் பிரசன்ட் இன் த ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம். இதுதான் நம்மளுக்கு ஹோமோட இந்த இதுதான் நம்மளுக்கு ஹோமோ. ஓகே, இப்ப இங்க எத்தனை நோட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இங்க n-1 தான் நோடு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து 0 நோடு வந்து 0. சோ அப்ப எல்லாமே பாசிட்டிவ் லோப்ஸ் எல்லாமே மேல இருந்ததுன்னா நெகட்டிவ் லோப்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். சிமெட்ரி. அடுத்தது வந்து சைட் 2 வந்து n-1 நோட் வந்து ஒரு நோட் பிரசன்ட் ஆயிருக்கும் நம்மளுக்கு. சோ ஒரு நோடு சொன்னா இங்க மாதிரி நம்மளுக்கு கீழே உள்ளத சைட் 1ல வந்து நம்மளுக்கு மிரர் சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கும். நோட் 1 பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இங்க வந்து C2 சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கும். சைட் 3 வந்து நம்மளுக்கு நோட் வந்து நம்பர் ஆஃப் நோட் வந்து n-1 வந்து 2 வரும். ஸோ 2 சிமெட்ரி 2 நோட்ஸ் அப்படின்னா 1 2. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இங்க பாசிட்டிவ் லோப்ஸ் அப்படின்னா இங்க எல்லாமே நெகட்டிவ் லோப்ஸ் இருக்கும். அடுத்து நம்மளுக்கு இங்க பாசிட்டிவ். ஓகே, இதுதான் நம்மளோட ஹோமோ. இப்போ ஹோமோட நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்க நோட் வந்து நம்பர் 2. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால எத்தனை நோட் தான் பிரசன்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நோட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n-1. என்கிறது அந்த வேவ் நம்பரோட எண். அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கண்டிஷன் வேணும் நம்மளுக்கு ஏக்கும் பிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன்ல என்ன நடந்திருக்குன்றத பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த 8 எலக்ட்ரான்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, 8 எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு இன்வால்வ் ஆகி தான் இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஹைட்ரஜன் இதுல பாருங்க, இது வந்து எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன். எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் நம்மளுக்கு 4 சிஸ்டம் 4 and 5 சிஸ்டமா இருந்தா நம்மளுக்கு தெர்மல் கண்டிஷன்ல வந்து கான், போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ல டிஸ்ரோட்டேஷன். ஓகே, இங்க நம்மளுக்கு ப்ராடக்ட பாருங்க, இது வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கு. சோ டிஸ்ரோட்டேஷன் நடந்தாதான் நம்மளுக்கு இது நடந்திருக்கும். சோ அப்போ 8 வந்து நம்மளுக்கு போட்டோகெமிக்கல் இதுல வந்து நம்மளுக்கு நடந்தாதான் அது நடக்க முடியும். சோ இட்ஸ் 8 எலக்ட்ரான் போட்டோகெமிக்கல் கண்டிஷன். சோ டிஸ்ரோட்டேஷன் தான் நடந்திருக்கு. அதை வச்சுதான் நம்ம போட்டோகெமிக்கல் கண்டிஷன் சொல்றோம். அடுத்த சிஸ்டத்தை பாருங்க, நம்மளுக்கு வந்து பி பாருங்க. இங்க வந்து நம்மளுக்கு இந்த 6 எலக்ட்ரான்மே 6 எலக்ட்ரான்மே நம்மளுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, அதனாலதான் நம்மளுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கு. இந்த எலக்ட்ரான் இங்க மூவ் ஆயிருக்கு, இது இங்க மூவ் ஆயிருக்கு, இந்த எலக்ட்ரான். சோ நம்மளுக்கு 6 எலக்ட்ரான் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஹைட்ரஜனோட பொசிஷன் பாருங்க, இங்க சேமா இருக்கு. சோ இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து டிரான்ஸ். ஓகே, இதுவுமே நம்ம சிஸ்ல இருக்கிறதுனால இது வந்து டிஸ்ரோட்டேஷன். சோ 6 வந்து டிஸ்ரோட்டேஷன் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிஷன் வந்து தெர்மல் கண்டிஷன். ஏன்னா 4 + 4 and 5 + 2 சிஸ்டமா இருந்தா தெர்மல் கண்டிஷன்ல வந்து நம்மளுக்கு டிஸ்ரோட்டேட்டரி, போட்டோகெமிக்கல் கண்டிஷன் இட் இஸ் அ கான் ரோட்டேட்டரி. ஓகே, சோ இங்க 6 எலக்ட்ரான் டிஸ்ரோட்டேட்டரின்றதுனால கண்டிஷன் வந்து தெர்மல் கண்டிஷன். So first one 8 electrons are involving, it's a photochemical condition. Second இது வந்து நம்மளுக்கு 6 electrons are involving, disrotation நடந்திருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு thermal condition. So B is the correct option. ஏன்னா A வந்து photochemicalum, second உள்ளது நம்மளுக்கு thermal condition. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவுமே நம்மளுக்கு எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணி உள்ள கொஸ்டின் தான். இங்க ஃபர்ஸ்ட் இங்க டோட்டலா ஃபர்ஸ்ட் 8 எலக்ட்ரான் இருக்கு. இங்க நம்மளுக்கு வந்து பாருங்க டோட்டலா ஆக்சுவலி அவுட் ஆஃப் 8 எலக்ட்ரான்ல ஒன்லி 6 எலக்ட்ரான் தான் நம்மளுக்கு சைக்கிளைசேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சு. இந்த பொசிஷன் ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த எலக்ட்ரான் இங்க மூவ் ஆகும், இது இங்க மூவ். ஸோ நம்மளுக்கு ஒன்லி 6 electrons are involved.
So it is heat condition கொடுத்திருக்காங்க. Heatனா நம்மளுக்கு disrotatory. It is disrotatory. Okay, cis pi electron disrotatory is நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் D will be the correct answer. நம்ம pi electrons எத்தனை கவுண்ட் பண்ணிட்டு ஹீட் கண்டிஷனை பார்த்தாலே நம்ம disrotatoryன்றதை டிசைட் பண்ணிடலாம். ஓகே, அப்ப அந்த டேபிள் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷனை பொறுத்தல எல்லாமே அலவுட் ரியாக்ஷன் தான். தெர்மலி அலவுட், போட்டோகெமிக்கலி அலவுட். நம்மளுக்கு இந்த ரொட்டேட்டரி ப்ராப்பரான ரொட்டேஷன் செய்யறது மூலமா மாலிகுலர் ஆர்பிட்டல் ஓவர்லாப்பிங் நம்மளுக்கு நடந்து ப்ராடக்ட் ஆகும். ஸோ எந்த மாதிரி கான் ரொட்டேஷனா டிஸ்ரொட்டேஷனான்றத நம்ம சிஸ்டத்தை பொறுத்து டிசைட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு ஒரு ரியாக்டரும் ப்ராடக்டும் கொடுத்துருக்காங்க. இது சீக்வன்ஸ்ல நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறிச்சு கேட்டிருக்காங்க. இந்த ரியாக்ஷன் வந்து ஆன்சர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிளைசன் ரீஅரேஞ்ச்மெண்ட் என்னன்னு தெரியணும், ஹோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் என்னன்னு தெரியும், ஈன் ரியாக்ஷன் தெரியணும். கிளைசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் ஹோப் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா ரெண்டுமே வந்து 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். நம்மளுக்கு கிளைசன்ல வந்து ஒரு அரைல் ஈத்தர் இருக்கும். நம்மளுக்கு ஹோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு டையின் டைப் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட். நம்மளுக்கு டையின்ல தான் நம்மளுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஓகே, ஈன் ரியாக்ஷன்ல வந்து அலைலிக் பொசிஷன்ல உள்ள ஹைட்ரஜன் வந்து ஷிஃப்ட் ஆகும். அதனோட மெக்கானிசம் பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட காம்பவுண்ட நம்ம இந்த மாதிரி நம்பர் பண்ணிருக்கோம். 1 2. ஓகே, இங்க 1 2 நடந்திருக்கு. இங்க பாருங்க இந்த ஆக்சிஜன் 1 2 3. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டையின்களுக்கு இடையிலான ஃபர்ஸ்ட் சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. ஓகே, டையினிக்ல நடக்கக்கூடிய நம்மளுக்கு சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம இங்க பாருங்க 1 2 3 4 5. ஓகே, 1,5 டையின்ல நம்மளுக்கு தான் ஸ்கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடியது நம்மளுக்கு வந்து ஸ்கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, அடுத்து செகண்ட் நடக்கக்கூடிய 3,3 இதுதான். ஆனா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அலைல் ஈத்தர். ஓகே, ஒரு அலைல் பொசிஷன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் இருக்கு. ஈத்தர் டைப்ல நடக்கிறதுனால இட்ஸ் a கிளைசல் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, கிளைசல் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடத்ததுக்கு அப்புறம் இந்த ஹைட்ரஜன் இங்க பாருங்க அலைலிக் பொசிஷன், இந்த ஹைட்ரஜன் நம்மளுக்கு டிரான்ஸ்பர் ஆகி ஈன் ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். சீக்வென்சியல் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நம்மளுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது, ரெண்டாவது கிளைசல் ரீஅரேஞ்ச்மெண்ட், மூணாவது தான் ஈன் ரியாக்ஷன் நமக்கு நடக்குது. ஓகே, சோ இட் இஸ் a ஆர்டர். கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் என்னன்னு தெரியணும். 1,5 இந்த 1,5 டையின்ல தான் நம்மளுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட். கிளைசல் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு அலைல் ஈத்தர் மாதிரி இருக்கணும். ஓகே, ரெண்டு ஆல்கைல் அந்த ஆக்சிஜன் வந்து நடுவுல இருக்கும். அடுத்து நம்மளுக்கு வந்து ஈன் ரியாக்ஷன் நடக்கணும். அந்த அலைலிக் பொசிஷன் உள்ள ஹைட்ரஜன் தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட் நடக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த ரியாக்ஷன் என்ன டைப் ஆஃப் சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன் நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் pi எலக்ட்ரான். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்மளுக்கு வந்து சப்போஸ் எக்ஸ் pi எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இதுல வந்து செகண்ட் உள்ளதுல ஒய். ஓகே, இப்போ இங்க வந்து எக்ஸ் pi எலக்ட்ரான் இருக்கு, இங்க ஒய் pi. இதுல நம்மளுக்கு ரிசல்டிங் ப்ராடக்ட் ஆக்சுவலி சைக்ளோ அடிஷன் நடந்திருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, எத்தனை pi எலக்ட்ரான்ஸ் ப்ராடக்ட்ல பிரசன்ட் ஆயிருக்குன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 4 pi சிஸ்டம் தான் நம்மளுக்கு பிரசன்ட் ஆகும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு எத்தனை எலக்ட்ரான் 6 pi எலக்ட்ரான் இருக்கு, இங்க வந்து நம்மளுக்கு 2 pi எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அப்போ 6 பிளஸ் சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன் என்ன டைப் 6 பிளஸ் 2 மைனஸ் 4 அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு. ஆக்சுவலி இது பார்க்க போனா 6 இங்க 6 இன்னொரு இது என்னன்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குன்னு கொஸ்டின்ல மிஸ்டேக் இருக்கு. சோ ஆக்சுவலி இது 8 pi எலக்ட்ரான், இது வந்து 2 pi எலக்ட்ரான்ஸ். அப்போ 8 பிளஸ் 2 மைனஸ் 4 pi சிஸ்டம்னா நம்மளுக்கு 6 pi சிஸ்டம் ரிசல்டிங் ஆயிருக்கு. ப்ராடக்ட் பாருங்க நம்மளுக்கு டோட்டலா இங்க 6 pi எலக்ட்ரான் கிடைச்சிருக்கு. சோ கரெக்டான ஆப்ஷன் வந்து 8 பிளஸ் 2 சைக்ளோ அடிஷன். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர்ல மிஸ்டேக் இருந்தது அதனால நோட் பண்ணல. இதுல டபுள் பாண்ட் இருக்கும். ஓகே, சோ டோட்டலா நம்மளுக்கு 8 pi எலக்ட்ரான்ஸ் பிளஸ் இங்க 2 எலக்ட்ரான், அதுதான் நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணி சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தா எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 4 pi எலக்ட்ரான் சிஸ்டம் நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. எக்ஸ்ங்கிறது நம்மளுக்கு டையன்ல இருக்கக்கூடியதா இருந்தா
ஒய்ங்கிறது வந்து டயனோஃபைல இருக்கக்கூடிய 5 எலக்ட்ரான்ஸா நமக்கு இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து நம்மளுக்கு ஃபிரான்சியர் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வச்சு இதுவே சேம் மாலிகுல் தான் கேட்டிருக்காங்க பாருங்க. ஹெக்ஸாட்ரைன் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே. இதுல நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து ஹோமோ. தி ஹையஸ்ட் ஹோமோ மாலிகுலர் ஆர்பிட்டல் இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஓகே. அது என்ன கண்டிஷன் அதே நம்ம கவனிக்கணும். தெர்மல் கண்டிஷனா அல்லது போட்டோகெமிக்கல் கண்டிஷனா அப்படின்றத பார்க்கணும். கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது நம்மளுக்கு வந்து போட்டோகெமிக்கல் கண்டிஷன். ஓகே. போட்டோகெமிக்கல் கண்டிஷன் இப்ப நம்மளுக்கு 5 எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு ஹோமோல ஹையஸ்ட் ஆக்குபை Psi1, Psi2, Psi3, Psi4 தான் நம்மளுக்கு லூமோவா இருக்கும். இப்போ இது வந்து தெர்மல் கண்டிஷனா இருக்கும். அதே இது நம்மளுக்கு போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ல என்ன நடக்கும்? இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகும். சோ அப்படின்னா நம்மளுக்கு Psi1ல 2 எலக்ட்ரான், Psi2ல 2 எலக்ட்ரான், ஆனா Psi3ல ஒரு எலக்ட்ரான் அண்ட் Psi4ல ஒரு எலக்ட்ரான். அப்ப இங்க இதுதான் நம்மளோட ஹோம். Psi5 தான் நம்மளோட லூமோவா இருக்கும். ஓகே. அது நம்மளுக்கு மாறுது. அப்போ Psi4 தான் இப்ப நம்ம பார்க்கணும். எப்படி எலக்ட்ரான் ரீஅரேஞ்ச்மென்ட் இருக்கு அப்படின்றது. ஓகே. அதுலதான் நமக்கு ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டல். அதுதான் போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ல நம்மளோட போகணும். ஓகே. ஆர்பிட்டல் டயக்ராம் நம்ம எப்போ அப்ரோச் இது வரைஞ்சோம்னா Psi1, Psi2, Psi3, Psi4, Psi5, Psi6 totally. So 1, 2, 3, 4, 5, 6. நோட் எதுவுமே பிரசன்ட் ஆயிருக்காது Psi1க்கு. ரெண்டாவது Psi2. இங்க நம்மளுக்கு ஒரு நோட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால நான் இந்த மிடில் வச்சுக்கிறேன், டாட் வச்சுக்கிறேன். இங்க ஆப்போசிட் Psi2ல Psi3ல நம்மளுக்கு 2 நோட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ 1, 2. ஓகே. 2 நோட் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுதான் நம்மளோட Psi4 வரும். இங்க 3 நோட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஒன், டூ, த்ரீ. ஓகே. ஸோ நம்மளுக்கு Psi4ல நம்மளுக்கு பார்த்தோம்னா ஓகே நம்மளுக்கு 3 நோட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே 1, 2, 3. ஓகே. இதுதான் நம்மளோட இப்ப போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ல நம்மளோட எலக்ட்ரான் என்னவா இருக்கும்? இங்க இதுதான் நம்மளோட ஹோமோ. ஓகே. இது நம்மளோட லூமோ. லூமோ ஸ்ட்ரக்சர் வேணா நம்ம வரைஞ்சிருக்கோம். இது 5 அப்படின்றதுனால நோட் வந்து டோட்டலா நம்மளுக்கு 4 பிரசன்ட் ஆயிருக்கும். 1, 2, 3. சாரி. இது 2, 3, 4. ஓகே. 4, 1. வராது. இங்க நமக்கு சேமா இருக்கும். அடுத்து நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ். நம்மளுக்கு ஆப்போசிட் ஆகும். 1, 2. நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஹோமோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹோமோ இஸ் திஸ் ஒன். இது நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்ல கரெக்டா கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் டில தான் கொடுத்திருக்காங்க. ஓகே. சேமா இருக்கு. அதுதான் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ நோட் வந்து நம்மளுக்கு Psi4ல 3 நோட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். 1,
2 கரெக்டா நம்மளுக்கு 3 மோல்ஸ் பிரசன்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க போட்டோஸ் அடிஷன் நமக்கு நீங்க வந்து 2+2 சைக்ளோ அடிஷன் நமக்கு நடந்திருக்கு. 2+2 சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுதான் நம்மளோட 2+2 சைக்ளோ அடிஷன் நடந்த ப்ராடக்ட். இதுல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ப்ராடக்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க இந்த ரிங் ஓபன் ஆயிருக்கு. டிஸ் ஆக்சுவலி போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ல நம்மளுக்கு டிஸ் ரொட்டேஷன்ல ரிங் ஓபனிங் நடக்குது. அப்பதான் நம்மளுக்கு என்ன ரிங் ஓபனிங் நடந்திருக்கு அப்படின்னா ஓகே பாருங்க. CO2 நீக்கி இங்க CO2 இதான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன? 2+2 சைக்ளோ அடிஷன் ஃபாலோட் பை போட்டோகெமிக்கலா நம்மளுக்கு டிஸ் ரொட்டேட்டரி நடந்தது ஓபன் ஆயிடும். ஓகே சோ நம்மளுக்கு என்ன போட்டோகெமிக்கல் கண்டிஷன்றதுனால so 2+2 சைக்ளோ அடிஷன் ஃபாலோட் பை டிஸ் ரொட்டேட்டரி எலக்ட்ரோசைக்ளிக் ரிங் ஓபனிங் அதுதான் நம்மளுக்கு நடந்தது. ஓகே கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் அது நடக்கல. இங்க வந்து 2+2ல கான் ரொட்டேட்டரியில நம்மளுக்கு தெர்மல் கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு கான் ரொட்டேட்டரி ஆனா நம்ம கொடுத்துருக்கிறது போட்டோ கெமிக்கல் கண்டிஷன். ஆப்ஷன் ஏவை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பில வந்து 4+2 இருக்காங்க. 4+2ல இட் இஸ் 2+2 சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன். இங்கேயுமே அது 4+2 கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெண்டுமே தப்பா இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.